வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க சினிடெக் தமிழ். என்னோட பேர் ராகுல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா விண்டோஸில் இருக்கிற அதாவது ஒரு டாஸ்க் மேனேஜருக்கு ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது இந்த வீடியோவில் வந்து விண்டோஸில் இருக்க டாஸ்க் மேனேஜர் பற்றின ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம வந்து அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து டாஸ்க் மேனேஜர் வந்து எத்தனை டைப்ஸ் ஆஃபில் வந்து ஓப்பன் பண்ணலாம், அதாவது விண்டோஸில் வந்து எவ்வளோ டைப்ஸில் வந்து நம்ம டாஸ்க் மேனேஜர் எங்கெங்க இருந்தாலும் ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து டாஸ்க் பார், அதாவது விண்டோஸில் வந்து கீழே டாஸ்க் பார் இருக்கும் பார்த்தீங்களா. டாஸ்க் பாரில் ரைட் கிளிக் பண்ணோம்னா வந்து இங்கே வந்து டாஸ்க் மேனேஜர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணி வந்து டாஸ்க் மேனேஜருக்குள்ளே போகலாம். அண்ட் ரெண்டாவது நம்ம பார்த்தோம்னா விண்டோஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கிளிக் பண்ணி அதாவது ரைட் கிளிக் பண்ணி போகலாம். இல்லாட்டி விண்டோஸ் ப்ளஸ் எக்ஸ்னு ஷார்ட்கட் இருக்குது, அதில் வந்து நம்ம கிளிக் பண்ணியும் அந்த ஷார்ட்கட் இதில் போகலாம். அதாவது விண்டோஸ் ப்ளஸ் எக்ஸ் நம்ம கிளிக் பண்ணுவோம். விண்டோஸ் ப்ளஸ் எக்ஸ் கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்து நமக்கான ஷார்ட்கட், அதாவது மெயின்ஸ் ஒரு சில செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது, அடிஷனல் செட்டிங்ஸ் எல்லாம் மெயினில் இருக்குது. நம்ம அதில் வந்து டாஸ்க் மேனேஜர் கிளிக்கும் அதில் வந்து டாஸ்க் மேனேஜருக்குள்ளே நம்ம உள்ளே போய்க்க முடியும். அண்ட் அடுத்ததான் வந்து மூணாவதாக எது மூலமாக போகலாம்னா நமக்கு எல்லாத்துக்குமே ஃபேவரட்டாக தெரிஞ்சது ctrl+alt+del கிளிக் பண்ணால் வந்து டாஸ்க் மேனேஜருக்குள்ளே போகிறது. அண்ட் அடுத்ததாக வந்து நாலாவதாக ஒரு ஆப்ஷன்லையும் போகலாம். அதாவது ctrl+alt+del கிளிக் பண்ணால் வந்து நம்மளோட ஸ்க்ரீனிங் பேஜில் இருக்கும். சடன் பண்ணுறது, ரீஸ்டார்ட் பண்ணுறது, பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷனில் வந்து நம்ம யூஸ் பண்ணி வந்து அங்கேயும் டாஸ்க் மேனேஜருக்குள்ளே உள்ள போய்க்கலாம். இப்போ நம்ம டாஸ்க் மேனேஜருக்கு உள்ளே போயிடலாம். அதாவது நீங்கள் எதில் ஓப்பன் பண்ணலாம், ஓப்பன் பண்ணலாம். நான் வந்து ctrl+shift+escape கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ அதில் வந்து ஃபஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒரு கேம் விளையாட்டுருக்கோம், இல்லை ஹெவி கேம் விளையாட்டுருக்கோம், அல்லது ஒரு அப்ளிகேஷன் நம்ம ஹெவியாக ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிருக்கோம். திடீர்னு நம்ம யூஸ் பண்ணிருக்க ஹேங் ஆயிடுச்சு. நம்ம அந்த க்ளோஸ் பட்டன் கிளிக் பண்ணாலும் க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. மினிமைஸ் மேக்ஸிமைஸ் எதாவது விண்டோஸ் பட்டன் எதுவுமே ஒர்க் ஆனால் நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது அந்த அப்ளிகேஷன் விட்டு வெளியே போகணும், கம்ப்ளீட்டாக அந்த அப்ளிகேஷன் வந்து எண்ட் டாஸ்க் பண்ணால் நம்ம வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது வந்து டாஸ்க் மேனேஜர் யூஸ் பண்ணுவோம். டாஸ்க் மேனேஜர் நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு இதுக்கு நமக்கு நினைவுக்கு தான் இருக்கும். அதாவது அதை யூஸ் பண்ணி தான் நம்ம க்ளோஸ் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் வந்து இப்போ ஃபயர்பாக்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். அதில் நான் யூஸ் பண்ணிருக்கும் போது ஹேங் ஆகுது ஃபயர்பாக்ஸ், ஆனால் க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் ஆக முடியுது. எந்த இதுவுமே ஓப்பன், அதாவது எந்த பட்டனுமே கிளிக் பண்ணாலும் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னா நான் இப்போ அது ஸ்ட்ரைட்டாக வந்து டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணி வந்து எண்ட் டாஸ்க் கொடுத்து வைக்க முடியும். அண்ட் ரெண்டாவதாக பார்க்க போகிற டிப்ஸ் வந்து என்னதுன்னா வந்து நம்ம வந்து டீட்டெயில்ஸ் பார்க்க முடியும். அதாவது ஒரு அப்ளிகேஷனோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்க முடியும். எப்படி நான் இப்போ அப்ளிகேஷனோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கிற எஸ்வி கோஸ்ட் இந்த மாதிரி சிம்பிளான டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இப்போ அதோட கிளிக் பண்ணி வந்து நம்ம வந்து அதோட டீட்டெயில்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஃபயர்பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இப்போ இது எல்லாமே ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்னோட சிஸ்டத்தில் வந்து இதில் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் குறிப்பிட்ட ஃபயர்பாக்ஸ் வந்து அதை ரைட் கிளிக் பண்ணி நான் வந்து அதில் வந்து அனலைஸ் வித் செயின் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணோம்னா அந்த பர்டிகுலர் த்ரெட் மட்டும் இருக்கும் பார்த்தீங்களா, பர்டிகுலர் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு அப்படி இதாக இருக்கும். அந்த இதை மட்டும் நம்ம கிளிக் பண்ணியும் க்ளோஸ் பண்ணிக்க முடியும். அது எனக்கு வேண்டாம், அதை அந்த இதில் ப்ராப்ளமாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும் நான் க்ளோஸ் பண்ண முடியும். ஃபயர்பாக்ஸில் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ நான் அந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணணும்னா க்ளோஸ் பண்ணலாம். ஒட்டுமொத்தமாக நான் ஃபயர்பாக்ஸ் தனித்தனியாக, அதாவது தனியாகவும் க்ளோஸ் பண்ணலாம். அதை ஃபயர்பாக்ஸ் ஒட்டுமொத்தமாகவும் க்ளோஸ் பண்ணிக்க முடியும். நம்ம அடுத்ததான் நான் பார்க்க போகிற டீட்டெயில்ஸ் வந்து என்னதுன்னா ஃபிக்ஸ் யூஏ எலமெண்ட்ஸ். விண்டோஸ், அதாவது விண்டோஸ் எக்ஸ்ப்ளோர் நம்ம ஓப்பன் பண்ணியிருப்போம். அதை யூஸ் பண்ணிருக்கும் போது திடீர்னு அதுலேயும் ஹேங் ஆகும். சில பேருக்கு வந்து கேம்ஸ் எதாவது ஆகுனா, அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்போது ஹேங் ஆகுனா, சில பேருக்கு வந்து விண்டோஸ் எக்ஸ்ப்ளோர் யூஸ் பண்ணுறப்போ டக்குன்னு ஹேங் ஆகிடும். அதை மினிமைஸ் பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கிற சமயத்தில் வந்து நம்ம வந்து டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணி விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணோம்னா அங்கே வந்து ரீஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதோட ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது கிளியர் ஆகும். நம்ம அடுத்த நான் பார்க்க போகிற டிப்ஸ் என்னதுன்னா, சஸ்பீஷியஸாக ஏதாவது ப்ராசஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஃபயர்பாக்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ அதில் ஏதாவது எனக்கு சஸ்பீஷாக இருக்குது, எனக்கு ஏதாவது தோணுமா இருக்கும்னா நான் செக் பண்ண ஏதாவது வைரஸ் வர மாதிரி இருக்குது, ஏதோ அந்த அப்ளிகேஷன் எனக்கு பிடிக்கல, என்னமோமா இருக்குது, பேக்ரவுண்ட் ஏதாவது ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு, நான் எதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஆடாசிட்டி வந்து ப்ளே பண்ணிருக்கேன் வச்சுக்கோங்க. இப்போ அதை ரைட் கிளிக் பண்ணோம்னா ஓப்பன் ஃபைலில் கீழே வந்து சர்ச் ஆன்லைன் ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்டர்நெட்டில் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணி அதை சர்ச் பண்ணி காட்டும். அதாவது அந்த அப்ளிகேஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அதில் ஏதாவது அதாவது பிளாக்மெயில் ஏதாவது பண்ணுறாங்களான்னு சொல்லி அது இன்டர்நெட்டில் வந்து சில பிளாக்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம அடுத்து நான் பார்க்க போகிற டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலம்ஸை வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா நேம், ஸ்டேட்டஸ், CPU, மெமரி, டிஸ்க், நெட்வொர்க், பவர் யூசேஜ் அண்ட் பவர் யூசேஜ் அப்போ அந்த மாதிரி கிடைக்குது பார்த்தீங்களா. இதை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு காலம் ஆட் பண்ணலாம். அதே எப்படின்னா, இப்போ ஸ்டேட்டஸில் இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு அதை கிளிக் பண்ணிட்டு அங்கே ரைட் கிளிக் பண்ணினா பார்த்தீங்கன்னா டைப், பப்ளிஷர், பிஐடி இதெல்லாமே டிக்கில் இருக்குது எல்லாமே நமக்கு வந்து ஷோ ஆகுது. இப்போ அதாவது அன்டிக் இருக்கிறது எதுவுமே ஷோ ஆகலை. இப்போ எனக்கு எதாவது வேணும். இப்போ எதுனா டைப் வந்து கிளிக் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து டைப் ஆயிடுச்சு, ஏதாவது பேக்ரவுண்ட் ப்ராசஸில் என்ன டைப் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி காட்டுது. இப்போ நான் எனக்கு வேறு ஏதாவது ஆட் பண்ணால் இப்போ ப்ராசஸ் நேம், இப்போ நான் அதை கிளிக் பண்ணிட்டா இதோட அதை எக்ஸ்டென்ஷன் என்னன்னு சொல்லி காட்டுது.
ஆடாசிட்டியில் வந்து audacity.exe அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காட்டுது எந்த இதில் ஃபைல்ஸ் எந்த மாதிரி ப்ராசஸ் நேம் ஆகிட்டுன்னு சொல்லி நமக்குள்ள காட்டுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டிப்ஸ் அடுத்ததாக டிப்ஸ் பார்க்க போகிறேன்னா இந்த அப்ளிகேஷன் எதை யூஸ் பண்ணிருக்கோம் அந்த அப்ளிகேஷன் வந்து நமக்கு எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாது. அதாவது எப்படி சொல்கிறதுனா இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ அடாசிட்டி நான் யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ அந்த யூஸ் பண்ணிருக்கோம் அந்த ஃபைலோட வந்து ஒரிஜினல் ஃபைல் வந்து எங்கே இருக்குன்னு தெரியாது. அடாசிட்டியோட ஒரிஜினல் ஃபைல் வந்து எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது. இப்போ ரைட் கிளிக் பண்ணோம்னா நம்ம வந்து இங்கே ஃபைல் ஓப்பன் ஃபைல் லொகேஷன் இருக்கும். நம்ம அதை கிளிக் பண்ணி சிஸ்டத்தில் வந்து அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி அதோட ஒரிஜினல் ஃபைல் எங்கே இருக்குது, அதோட எக்ஸ்டென்ஷன் ஃபைல் எங்கே இருக்குது, இன்ஸ்டால் ஃபைல் இருக்குது எங்கன்னு சொல்லி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது கூட்டிகிட்டு போயிடும். அதில் நமக்கு பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் இந்த இடத்துல தான் இருக்குது. நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு எது வேணால் செக் பண்ணிக்கலாம். ஃபயர் பாக்ஸ் இருக்குது, கூகுள் கிராஷ் அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. டாஸ்க் மேனேஜர் நம்ம எங்கே இருக்குன்னு சொல்லி கிளிக் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க பார்த்துக்க முடியும். நம்ம அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன ஸ்டார்ட் அப் அப்படின்னா நம்ம என்னன்னு தெரியும். அதாவது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரிஞ்சிருக்கு. அதாவது இப்போ நம்ம விண்டோஸ் வந்து சிஸ்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆஃப் ஷட் பண்ணிட்டு ஸ்டார்ட் ஆஃப் ஆகும்போது சில ப்ராசஸ் அதாவது சில அப்ளிகேஷனோட ப்ராசஸ் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக வந்து ரன் ஆயிரும். அது சில ப்ராசஸ் வந்து ஹெவியாக இருக்குங்களா சிஸ்டத்தோட பர்ஃபார்மன்ஸு அதோட ப்ராசஸையும் ரொம்ப கம்மி பண்ணும். அது மாதிரி இருக்கிறதுல வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்க முடியாது. அதாவது சிஸ்டம் வந்து ஒன்ஸ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து நீங்கள் வந்து டாஸ்க் மேனேஜரில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் ப்ராசஸ் பேக்ரவுண்டில் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகுது. அதாவது விண்டோஸ் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆன்னு சொல்லி நம்மளே கண்டுபிடிச்சு அதை எனேபிள் பண்ணிக்க முடியும். எனக்கு இந்த அப்ளிகேஷன்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதை ஓப்பன் பண்ணும்போது நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னால் டிசேபிளும் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஏகப்பட்ட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம இந்த டாஸ்க் மேனேஜரில் பார்த்துருக்கோம். அந்த அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. அதாவது இந்த வீடியோவில் வந்து டாஸ்க் மேனேஜரோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.